வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்டிஐபிஆரில் தினம் ஒரு கேள்வியில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 171 180 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட், ஓகே. தினம் ஒரு கேள்வியில் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 171, சென்னையின் விக்டோரியா பொது அரங்கம் எந்த கட்டடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய அந்த விக்டோரியா பொது அரங்கமானது எந்த பாணியிலான கட்டடக்கலையில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், இந்தோ சாரசானிக் கட்டடக்கலை. சரிங்களா? இது எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா 1887 கட்டப்பட்டது. இந்த கட்டடத்தை கட்டின கலைஞர் யார் அப்படின்னா ராபர்ட் சிஷோம் அப்படிங்கிறவர் தான். சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தினம் ஒரு கேள்வியில் பாருங்கள். 172வது கொஸ்டின், மாநில திட்டக்குழுவால் தொடங்கப்பட்ட டிஎன்சிஎஸ்ஆர் இணையதளத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், சிஎஸ்ஆர் நிதி ஒதுக்கீடு மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர். சரிங்களா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு பெரு நிறுவனங்களின் சமூக பொறுப்பு இணையதளம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்சிஎஸ்ஆர். இந்த இணையதளத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த பெரு நிறுவனங்களின் சமூக பொறுப்பு, அந்த சிஎஸ்ஆர் முன்னுரிமைகளை பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய அந்த வளர்ச்சி இருக்கக்கூடாது ஒருங்கிணைக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த பெரு நிறுவனங்களின் சமூக பொறுப்பு, அந்த சிஎஸ்ஆர் முன்னெடுப்புகளை திட்டமிடுதல், அதை செயல்படுத்தல், கண்காணித்தல் மற்றும் இதை ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இணையதளம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்சிஎஸ்ஆர் அப்படிங்கிற இந்த இணையதளம். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த டிஎன்சிஎஸ்ஆர் அப்படிங்கிறதுனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்சிஎஸ்ஆர் அப்படிங்கிறதனுடைய ஃபுல் ஃபார்ம். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தினம் ஒரு கேள்வியில் பாருங்கள். 173வது கொஸ்டின், மாநில திட்டக்குழு சார்பில் தொடங்கப்பட்ட திணை இணையதளத்தின் முக்கிய பணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த திணை அப்படிங்கிற அந்த இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் மாநில திட்டக்குழு சார்பில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. இதனுடைய மிக முக்கியமான பணி என்னன்னா ஆப்ஷன் டி தான், நில பயன்பாட்டு தகவல்கள் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆன்சர். சரிங்களா? திணை அப்படிங்கிறதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு லேண்ட் யூஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபுல் ஃபார்ம். இங்கிலீஷில் தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நில பயன்பாட்டு தகவல் மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த தமிழ்நாடு நில பயன்பாட்டு தகவல் அமைப்பு உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கோடி அப்படிங்கிறது நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநில திட்டக்குழுவினுடைய தமிழ்நாடு நில பயன்பாட்டு ஆராய்ச்சி வாரியத்தால் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதே ஞாபகம் வச்சிடும். ஸோ தமிழ்நாடு நில பயன்பாட்டு தகவல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க திணை அப்படின்னா. சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தினம் ஒரு கேள்வியில் பாருங்கள். 174வது கொஸ்டின், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம்களால் 27/12/2025 வரை பயனடைந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அந்த முகாம்களில் டிசம்பர் 27, 2025 வரைக்கும் எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னா 12,34,908 பேர். சரிங்களா? பயனடைந்தவர்கள் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ தான் அதற்கான ஆன்சரு. ஆக்சுவலாக அந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா பொதுமக்கள், அதாவது மக்கள் இருப்பிடத்திற்கே போயிட்டு அங்கே முகாம்கள் அமைச்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாக முழு உடல் பரிசோதனையை செய்யறதான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். சரிங்களா? இது எப்போ தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2025 தொடங்கியிருப்பாங்க, ஆகஸ்ட் 2. சரிங்களா? ஆகஸ்ட் 2 திட்டம் தொடங்கியிருப்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பயனாளிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த திட்டம் எதுக்காக தொடங்கினாங்க, எப்போ தொடங்கினாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். 2025 ஆகஸ்ட் 2 தொடங்கினாங்க. தொடங்கப்பட்டதுக்கான மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா இலவசமாக முழு உடல் பரிசோதனையை பொதுமக்களுக்கு செய்யறது, அதுவும் அவங்க இருப்பிடத்திற்கே போயிட்டு. சரிங்களா? முகாம்கள் அமைச்சு செய்யறது. சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தினம் ஒரு கேள்வியில் பாருங்க. 175வது கொஸ்டின், 2026ஆம் ஆண்டுக்கான இந்திய சர்வதேச இளையோர் பாய்மர படகு போட்டி சாம்பியன்ஷிப் தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தான், சென்னையில். சரிங்களா? சென்னை துறைமுகம், சரிங்களா? சென்னை போர்ட் அங்கே தான் நடக்குது. இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா? இன்டர்நேஷ்னல் யூத் சைலிங் சாம்பியன்ஷிப் 2026. சரிங்களா? எங்கன்னா சென்னை போர்ட்டில் தான் நடக்குது. எப்போன்னா ஜனவரி 4 to 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போட்டி நடக்குது சென்னையில். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தினம் ஒரு கேள்வியில் பாருங்க. 176வது கொஸ்டின் பாருங்க. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்களால் ஒவ்வொரு ஆண்டும்
சரிங்களா? ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை மாணவர்கள் வந்து பயன்பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆப்ஷன் வந்து ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். 7,00,000 மாணவர்கள் அப்படிங்கிறது. சரிங்களா? ஆக்சுவலா வந்து இந்த புதுமை பெண் திட்டம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதன் மூலியமா ஒரு ஆண்டுக்கு 4.13 சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 4,00,000 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பயன்பெறுறாங்க. தமிழ் புதல்வன் இருக்கு இல்லைங்களா? இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு 3.2 லட்சம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக பயன்பெறுறாங்க. சரிங்களா? இந்த 2 திட்டமும் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம் அதுல. அதாவது அரசு பள்ளியில படிச்சுட்டு 12ஆம் வகுப்பு வரைக்கும், அதாவது 6ல இருந்து 12 வரைக்கும் தமிழ் வழியில அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள் அவர்களுடைய உயர் கல்வியை வந்து தொடர்வதற்காக மாதம் ரூ. 1000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வங்கி கணக்கு நேரடியா வந்து குடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். சரிங்களா? புதுமை பெண் திட்டம் மாணவர்கள் மாணவிகளுக்கும், தமிழ் புதல்வன் திட்டம் பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கம். இந்த திட்டம் எப்ப தொடங்கப்பட்டது? அதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? புதுமை பெண் திட்டத்த பொறுத்தவரைக்கும் செப்டம்பர் 5ல வந்து தொடங்கியிருப்பாங்க. 2022ல சரிங்களா? புதுமை பெண் திட்டத்த பொறுத்தவரைக்கும் செப்டம்பர் 5, 2022ல தொடங்கியிருப்பாங்க. தமிழ் புதல்வன் திட்டத்த பொறுத்தவரைக்கும் ஆகஸ்ட் 9, 2024ல சரிங்களா? ஸோ புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் 2022 ஞாபகம் வச்சுக்கங்க. தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 2024 சரிங்களா? ஸோ எத்தனை மாணவர்கள் பயனடைஞ்சார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த திட்டம் தொடங்கப்பட்டதுக்கான நோக்கம் எப்ப தொடங்குனாங்க? ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 177வது கொஸ்டின் பாருங்க. விடியல் பயணம் திட்டத்தில் இதுவரை மகளிர் மேற்கொண்ட பயணங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரிங்களா? 900 கோடி அப்படிங்கிறது. அதாவது ஜனவரி 2026 ஜனவரி நிலவரப்படி பார்த்தீங்கன்னாக்கா 850 கோடியை கிராஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ அதனால ஆன்சர் வந்து நான் இதுக்கு வந்து டின்னு கொடுக்குறேன், 900 கோடின்னு கொடுக்குறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ரைட்டுங்களா? சரி, ரைட், ஓகே. இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2021லேயே தொடங்கியிருப்பாங்க, மே மாதம் 7ஆம் தேதி. சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சரிங்களா? ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தினம் ஒரு கேள்வியில் பாருங்க. 178வது கொஸ்டின். ரூபாய் 9.67 கோடி மதிப்பில் சர்வதேச தரத்துடன் உருவாக்கப்பட்ட ஹாக்கி மைதானம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான், கோயம்புத்தூர் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த ஹாக்கி மைதானத்தை யார் திறந்து வச்சிருப்பாருன்னா, நம்ம தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து திறந்து வச்சிருப்பாரு. ஆக்சுவலாக இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வதேச தரத்தில் செயற்கை புல்வெளி தளத்துடன் அமைக்கப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ எங்கன்னா கோயம்புத்தூர், ஞாபகம் வச்சு. ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தினம் ஒரு கேள்வியில் பாருங்க. 179வது கொஸ்டின். ரூபாய் 8 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள யானைகள் பராமரிப்பு முகாம், சரிங்களா? யானைகள் பராமரிப்பு முகாம் எங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கோயம்புத்தூர் சாடி வயல் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானைகள் பராமரிப்பு முகாம் அப்படிங்கிறது வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருப்பார். சரிங்களா? கோயம்புத்தூர் மாவட்டம் சாடி வயலில் ரூபாய் 8 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள யானைகள் பராமரிப்பு முகாமை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தினம் ஒரு கேள்வியில் பாருங்க. 180வது கொஸ்டின். ரூபாய் 19.50 கோடியில் அதிநவீன வன உயிரின இடமாற்றம் மற்றும் சிகிச்சை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், கோயம்புத்தூர்ல பெத்திக்குட்டை அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த சிகிச்சை மையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதை யார் திறந்து வச்சிருப்பாருன்னா, தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து திறந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. இதில் பாருங்க, இது எதுக்காக வந்து இந்த சிகிச்சை மையம் வந்து அமைக்கப்பட்டிருக்குன்னா, இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதிகரிக்கும் நகரமயமாக்கல், வாழிட இழப்பு, சாலை விபத்துக்கள், வேட்டை மற்றும் காலநிலை மாற்றம் காரணமாக காயமடைந்த மற்றும் கூட்டத்திலிருந்து பிரிந்த வன விலங்குகள் மற்றும் மனித வன உயிரின மோதல்களால் பாதிக்கப்படும் வன விலங்குகளுக்கு சிகிச்சை அளித்திட மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக கோயம்புத்தூர் வனக்கோட்டம் பெத்திக்குட்டையில் 19.50 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஒரு மாநில அளவிலான வன உயிரின இடமாற்றம் மற்றும் சிகிச்சை மையம் வந்து கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா?
அதாவது ஒன்றும் இல்லை, அதாவது இந்த வேட்டையாடுறது மூலமாகவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விலங்குகளுக்கு இடையில வந்து மோதல்கள் ஏற்படும், இல்லை மனித அந்த வன உயிரினங்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய இந்த மோதல் காரணமாக காயமடைந்த அந்த வன விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா சிகிச்சை கொடுக்கறதுக்காக சரிங்களா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சிகிச்சை மையம் அப்படிங்கிறது வந்து பெத்திக்குட்டை அப்படிங்கிற இடத்துல, கோயம்புத்தூர்ல பெத்திக்குட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து அமைக்கப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ எவ்வளோ கோடி மதிப்பீடுனா 19.50 கோடி அப்படிங்கிற மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து அந்த சிகிச்சை மையம் அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கு பெத்திக்குட்டையில் சரிங்களா. ஸோ இதுதான் ஆன்சர் அதுக்கு. 180 கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வீடியோவில் சரிங்களா. இது வரைக்கும் 180 கொஸ்டின் பார்த்துட்டோம். 171 180 வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி 170 வரைக்கும் பார்த்துருக்கோமா, அதனுடைய வீடியோவோட லிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அந்த வீடியோவும் பாருங்கள் சரிங்களா. அடுத்த வீடியோவில் வந்து 181 190 வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரிங்களா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.